ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎம்கே டெஃபினெட்லி. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த கவர்மெண்ட்டு, இந்த கவர்னர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கடைச்சல் கொடுத்தார். அதாவது டிஎம்கே ஒரு 75 வருட பாரம்பரியமிக்க கட்சி. அதில் 50 வருஷம் அவங்க எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. அரசியலமைப்பு சாசனத்தையும் சட்டங்களையும் ரொம்ப துல்லியமாக தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய எதிரிகளுக்கு வினையை ஏற்படுத்துகிற விதத்துலையும் அழகாக அவங்களால பயன்படுத்த முடியும். தேர் ஃபார் சுப்ரீம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே அந்த மாதிரி அரசியலமைப்பு சாசனத்தை தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய எதிரிகளுக்கு பாதகமாகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பவர் வல்லமை திமுகக்கு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம், ஜெயலலிதா எம்எல்ஏவாக இல்லாமல் சிஎம் ஆனப்போ லீகலாக டிஎம்கே ஃபைட் பண்ணிச்சு. இதே மே 14ஆம் தேதி அந்த மாதிரி பொறுப்பேற்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் பெஞ்சில் இருக்குது. ஜூலையில் கேஸ் அட்மிட் ஆகுது 5 ஜட்ஜ் பெஞ்சு. செப்டம்பர் 21 ரூலிங் வருது. எஸ், எம்எல்ஏவாக இல்லாத ஒருத்தர் சிஎம்மாக பதவி வைக்க முடியாது. விச் இஸ் அ கோல்டன் ரூலிங். உங்களுக்கு நாடு பூரா, அதாவது எம்எல்ஏவாக இல்லாமலே ஒருத்தர் சிஎம் ஆக முடியுமா? எவ்வளோ அயோக்கியத்தனமான காரியத்தை அன்றைக்கி ஜெயலலிதா பண்ணாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங் அவங்க வாங்கினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும், ஜெயலலிதா விஷயத்துலையும் ஆகட்டும், இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த கவர்னர் விஷயத்தில் லீகலாக அவர் கடுமையாக ஃபைட் பண்ணுறதுன்றது ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎம்கே டெஃபினெட்லி.